கம்மிங் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பிளான்ஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக ரிவீல் ஆயிருக்கு. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நிறைய அப்டேட்ஸ் பற்றின கிக் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து வின்ஸ் மெக்கானோட நேம் இன்னும் ஸ்டில் பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுக்கிட்டு இருக்காமா. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி WWE யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. கரண்டாக எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணல. ரீசெண்டாக நடந்த ராவோட ரெஃபரன்ஸும் ஒரு சில விஷயம் எடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். சரி, ரைட், ஓகே, நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாம் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ ரீசெண்டாக நடந்த ராவில் என்ன நடந்துச்சு, ஸோ மேட்சஸ் வைஸ் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த வாரம் ராவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருப்போம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ கவராக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் ரா ரிலேட்டடே வந்து பார்த்தலாம். ஸோ நம்மளே ஸ்டெப்னி வாக்கர் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் கொடுக்கும்போது ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ கரண்டாக ரீசெண்டாக நடந்த ராவில் வந்து நம்மளுடைய ஸ்டெப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸன் பெரஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டைட்டில் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்டாக அவங்களுக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆயிருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்டாக இன்ஜுரிஸ் வைஸ் பேசும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ராக்ஸன் பெரஸ் அண்ட் ஆல்சோ ரெக்கோர்ட் ராட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூ அந்த நீ இருக்குல்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்ஜுரி ஆயிருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை எந்த இடத்துல நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்டெப்னி வாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய அதாவது நிக்கி பெல்லாலாம் அட்டாக் பண்ண நிக்கி பெல்லா இன்டர்ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராக்ஸனை அட்டாக் பண்ணலான்னு ரோப் மேலே ஏறுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். அந்த வைஸ் இப்போ வரைக்கும் கரண்டாக அந்த கன்ஃபர்மேஷன் வைஸ் இது ஒரு இன்ஜுரியாக இருக்கும், பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்டில் WWE சைட்லேருந்து எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் வரல. பட் இருந்தாலும் இது ஒரு மேஜர் இன்ஜுரியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இன்ஜுரி நம்ம லிஸ்ட் பண்ணும்போது இப்போ தான் செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப்பை வக்கேட் பண்ணியிருந்தாரு. இப்போ நம்ம ஸ்டெப்னி வாக்கர் வேற. ஸோ நல்ல செய்தியாக வரட்டும். ஸோ எந்த ஒரு சீரியஸ் இன்ஜுரியும் இல்லாமல் இருந்தாச்சு. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட இலியா டிராகனோ ரிலேட்டட் தான். ஸோ இலியா டிராகனோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் சமீசனோட ஓப்பன் சேலஞ்ச் அக்சஸ் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. ஸோ ஸ்மாக் டவுன் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கம்யூனிட்டி டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம இலியா டிராகனோ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் ஆயிருக்குங்க. ஸோ அவங்க வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆயிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேரோட கொஸ்டின் என்னன்னா ஸோ ரிட்டர்ன் ஆனோடனே ஏன் அவரை சாம்பியன் ஆகுனாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ நமக்கு பாடி ஸ்லாம்ன்ற சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ கரண்டாக இந்த ஐடியாவை பிச் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா சமிசைன் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சமிசைன் தான் வாலண்டியராக இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா பிச் பண்ணாராமா. ஸோ இலியா டிராகன் ரிட்டர்ன் ஆனதோட அவர் கையில் சாம்பியன்ஷிப் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓத்தினஸாக இருக்கும். ஸோ அவர் ஒரு நல்ல டைட்டில் ரெயின் பண்ணுவாருன்ற மாதிரி நம்பி தான் வந்து சமிசைன் வந்து இந்த விஷயம் பண்ணால் நல்லா இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. அதன் வைஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா WWE எடுத்திருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சமிசைனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்துடலான்றத போக ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் அவருடைய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இலியா டிராகனோ ஸோ அப்கமிங் வளர்ந்து வர ஜென்ரேஷனுக்கு கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி அந்த இடத்துல ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாங்க. ஸோ மூணாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்னொரு பெட்லைன் மெம்பர் பெரிய கண்ட WWE வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லரே வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காரு. வேற யாருமே கிடையாது, நம்மளோட ஜில்லா ஃபாட்டு தான். ஸோ ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணது தான். ஸோ அவர் WWEக்கு வரணும், ஸோ அவரை வச்சு பிளட் லைன் ஸ்டோர் லைன் பண்ணணுன்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் உள்ள ஆள் தான் ஸோ நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு. இப்போ கண்ட ஜில்லா ஃபாட்டு எக்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஜில்லா ஃபாட்டோட நேஷன் எங்கே இருக்கீங்க, ஸோ யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து WWEல பார்க்கணும், குறிப்பாக அந்த WWE ஐடின்ற ப்ரோக்ராம் பண்ணுறாங்களே, ஸோ அதில் யாருக்கு பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சேர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயினை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜில்லா ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வர்றது வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் வரலாமா வேணாமன்ற மாதிரி ஃபேன்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாரு. ஆக்சுவலி இவர் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஸோ கண்டிப்பாக WWE கூட ஒர்க் பண்ணணும்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கேன். குறிப்பாக ரோமன் ரெயின்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசையாக இருக்கேன்றது ஜில்லா ஃபாட்டு நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக இதை பார்த்து WWE கொஞ்சம் அவரை பிடிச்சி உள்ளே போடுங்க, சில்லத்தை தூக்குங்கன்ற மாதிரி தூக்கி வைங்க. ஏன்னா ஒரு சச் அ குட் டேலண்ட். ஸோ அவரெல்லாம் தூக்கி வச்சது மட்டும் பிரச்சனை கிடையாது. ஸோ தூக்கி வச்சு ஒரு நல்ல ஸ்டோரி லைன் கொடுத்தாங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. சும்மா எடுத்து வச்சு மொக்க பண்ணிடக்கூடாது. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜேக்கப் ஃபட்டு ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரண்டாக ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபட்டுக்கு ஒரு இன்ஜுரி இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலி அவரை யாரோ ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவர் கன்கஷன் போகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. இது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேவ் மில்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஜேக்கப் ஃபட்டோட ரெக்கவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க போகிறது கிடையாதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஷார்ட் டேர்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆவார்.
போகிறாரு. இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ நம்மளுடைய ஃபார்மர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியனாக இருந்த நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவர் சீரிஸை மிஸ் பண்ண போகிறாராமா. ப்ராபப்ளி சர்வைவர் சீரிஸை மிஸ் பண்ணுறது வைஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் அடுத்த பேப்பர் ரெடி ஆயிடுவாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, ஸோ ரோமன் ரெயின்ஸ், ஜே ஊசோ, சிஎம் பங்க், எல்என் நைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேக்கப் ஃபாட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீம் அப்பாக பண்ணி ஸோ மென்ஸ் வார் கேம்ஸில் சண்டை போடுவாருன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கரெக்டாக நம்மளுடைய டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இவர் ப்ராபப்ளி சர்வைவர் சீரிஸை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சர்வைவர் சீரிஸுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு கரண்டாக வின்ஸ் மெக்மன் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக வின்ஸ் மெக்மன் ரிலேட்டட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டட் சோர்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்டில் வின்ஸ் மெக்மன் ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் மெம்பர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹேட்டடாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து வின்ஸ் மெக்மேனை பற்றி பேசும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பயங்கர காண்டாயிராங்களாமா. அது மாதிரி வின்ஸ் மெக்மேன் திரும்ப வந்தாலும் பெரிய பஞ்சாயத்து கூட ஆகிறதுக்கு ஆச்சரியப்படம் இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டட் ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ கண்டா ஒய்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலையாமா வின்ஸ் மெக்மேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ வின்ஸ் மெக்மேனை பற்றி பேசுகிறதுக்கும் சரி, அவர் வர்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே எதுக்குறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அப்படி என்னடா பண்ணாடு இந்த ஒத்த கேஸ்க்காக அவர் மேலே இவ்வளோ காண்டாகிறீங்களா? ஸோ சத்தியமாக வாய்ப்பு இருக்காது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த செக்ஸ் டாபிக்கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மெக்மேனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஹேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. வேறு ஒன்றும் கிடையாது. வின்ஸ் மெக்மேன்லாம் வந்தார்னா ஸோ தனியார் இனியார் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு விட்டு பிடிச்சி கசக்கி புழிஞ்சிருவார். ஸோ எல்லா ஒர்க்கர்ஸே அதான் சொகுசாக இவனுக்கு இது பண்ணுறானுங்க. ஸோ பெருசாக எதுவும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுறதுக்காக கிடையாது, ஜஸ்ட் கிட்டிங். ஸோ கடைசியாக மெயின் அப்டேட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. மெயின் அப்டேட்ஸில் மொத்தமாக 3 பார்த்தலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வார் ட்ரூ மேக்கின்டர் ரிலேட்டட் தான். ஸோ குறிப்பாக இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு ஃபேஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ட்ரூ மேக்கின்டருக்காக WWE ஒரு பேக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லியிருக்காங்க. வேறு எந்த சோர்ஸும் எந்த ஒரு நியூஸ் லெட்டரும் ஸோ எந்த ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா சொல்லலை. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேலஸ் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ மைக் செக் வித் மிஸ்டர் ஆண்டர்சன்ற ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜோ அண்ட் ஆல்சோ மார்க் கஃபே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ WWE ராஸ்டரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சாமா. ஸோ ட்ரூ மேக்கின்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு ஃபேக்ஷன் கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருந்துச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியா ஏன் கேன்சல் ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த இடத்துல சிஎம் பங்க் வந்துறாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து அந்த சர்வே சீரிஸில் இன்ட்ரோ பண்ணனால ஸோ சிஎம் பங்க் கூட ஒரு சில ஸ்டோரி லைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஐடியாவை அப்படியே ஸ்கிராப் அவுட் பண்ணிட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி கேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பிரஸோட சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சீரியஸ்லி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. ஏன்னா ட்ரூ மேக்கின்டருக்கு ஒரு ஃபேக்ஷன் கொடுத்துருந்தா ஒரு சோலோ கேரக்டராக இவ்வளோ பில்டு பண்ணியிருப்பாரான்றது எனக்கு சத்தியமாக தெரில. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேக்ஷன் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் பண்ணுற ஹீல் டர்னுக்கு கூட ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹைப்போட நல்லா டெவலப் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல பண்ணியிருக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அவர் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோலோ கேரக்டர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேனாக இருக்கும்போது இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஃபேஷன் வேணுமான்னு கேட்கும்போது சீரியஸ்லி பண்ணால் நல்லா. ரெண்டாவது வந்து ஏஐ ரிலேட்டட் பார்த்தரலாம். ஸோ இது ரிலேட்டட் ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ டிஃப்ரெண்ட் வேயாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐலாம் யூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ், ஃபைல் ஆர்கனைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கிரியேட்டிங் ஸ்டோரி லைன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றபடி பெரிய பெரிய விஷயங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE ஏஐ யூஸ் பண்ணலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட மைக்கேல் ஹேஸ், பால் எமன், அது மட்டும் இல்லாமல் கேஎஸ்கே இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக ஏஐ வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிராப் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஐ யூஸ் பண்ணுறாங்களாமா. மொத்த ஸ்டோரி லைனுக்கும் எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஏஐ யூஸ் பண்ணலன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 10 மெயின் அப்டேட்ஸ் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போதைக்கு கரெக்டாக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் டேட் எப்போவா இருக்குன்ற மாதிரி ஒரு சில கிளாரிஃபிகேஷன் வைஸ் வந்து கரெக்டாக கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பேட்டில் ராயல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்காக. அதில் வின் பண்ணுறவங்க சிஎம் பங்கு ஃபேஸ் பண்ணி ஸோ சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. அதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வின் பண்ணியிருந்தார். ஸோ ஜிம்மி ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டோட இருந்திருப்பார். ஏன்னா அதாவது நம்ம ஜிம்மி ஊசோவை எலிமினேட் பண்ணி தான் பண்ணியிருப்பார். ஜிம்மி ஊசோ பல இடத்துல காப்பாற்றி விட்டுருப்பாரு. பட் இருந்தாலும் ஜே ஊசோ அதை கண்டுக்கிறாம இவரே வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணி விட்டுருப்பாரு. இதன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் வந்திருக்கணும். ஸோ இந்த பேட்டில் ராயல் ரோமன் ரெயின்ஸ் வந்திருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதன் வயசு இப்போ இங்கே கரெக்டாக 3 ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பற்றி ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்கமிங் எப்போ வருவார்னு கேட்கும்போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ரிட்டர்ன் கொடுப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1 நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில்
நம்மளுடைய சிஎம் பங்குக்கும் ஜே ஊசோக்குமான மேட்ச் நடக்குது. அதில் வின் பண்ணுறாங்க, பிராண்ட் நியூ வேர்ல்டு சாம்பியனை க்ரௌன் ஆவாங்கன்றதை சொல்லியிருக்காங்களே. அந்த இடத்துல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்ம ஜே ஊசோ வின் பண்ண கூட வைக்கலாம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல காசு அதாவது எப்படி சொல்கிறது, ஸோ அவரை வந்து ஹெல்ப் பண்ணலான்னு வரும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகி சிஎம் பங்கு ஜெயிக்க வைக்க கூட பண்ணலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடியாவாக ரோமன் ரெயின்ஸ் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டுக்கு அவருடைய ரிட்டர்ன் கொடுப்பாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது அவங்க எதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ சர்வைவ் சீரிஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ சர்வைவ் சீரிஸ் நடக்க போது, ஸோ சர்வைவ் சீரிஸ் நடக்க போகிறதுனால சர்வைவ் சீரிஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர வைக்கலாம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா அப்கமிங் ஸ்டோரி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க வந்து பிளட் லைன் கூட போகிற மாதிரி இருக்குது. அப்கமிங் அந்த சைடு விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. விஷன் இப்போ தான் சித்திரன் சொல்லிட்டு இது பண்ணி விட்டுருக்கானுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக் ஃபயர் ஆகி என்ன நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் சர்வீஸ் சீரிஸ் போக மாட்டாங்க. ஸோ சர்வீஸ் சீரிஸில் ரோமன் ரெயின்ஸ் இருக்கிற பட்சத்துக்கு ஸோ 2 வாரம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸை ரிட்டர்ன் பண்ண மூணாவது அவங்க ரிட்டர்னாக ஃபேஸ் பண்ணுறது ஸோ நம்மளுடைய ஜான் சீனா வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்சப்பை பில்டப் பண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ஜான் சீனாவோட ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 13 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில். அந்த பேப்பரிவுக்காக ரோமன் ரெயின்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதை மோஸ்ட் ப்ராபப்ளி நமக்கு எஸ்கே ரெஸ்லிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு கான்ஸ்பிரேட்டிக் தியரியாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மூணுமே நடக்காது, மூணில் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து ஒரு மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.